ஆர்ஜேடி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பீகாரின் அடுத்த தலைமுறையினர் அழிக்கப்பட்டனர். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம். ₹500 எரிவாயு சிலிண்டர். பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேர்தல் வாக்குறுதி. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அக்டோபர் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் அக்டோபர் 27ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹1120 குறைந்தது. சவரன் ₹91,200 கிராம் ₹11,400 விற்பனை. தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடங்குகின்றன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து வந்து சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டம். கரூருக்கு நேரடியாக செல்ல அனுமதி கிடைக்காததால் திட்டத்தை மாற்றியிருப்பதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சின்னம் ஒதுக்க கோரி நவம்பர் 6ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க தமிழக வெற்றிக் கழகம் திட்டம். இளைஞர்கள் பெண்களை கவரும் வகையில் 5 சின்னங்களை தேர்வு செய்து வைத்திருப்பதாகவும் தகவல். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு. குற்றப்பத்திரிகையை அடுத்த வாரம் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சிபிசிஐடி திட்டம். சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தின் அவசர கால கதவை திறக்க முயற்சி. விமானம் நிறுத்தப்பட்டு பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சென்னை விமான நிலையத்தில் ₹10 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். தாய்லாந்தில் இருந்து கடத்தி வந்த இளைஞர் கைது. சேலம் மாவட்டம் புல்லாக்கவுண்டம்பட்டி பகுதியில் இருசக்கர வாகனம் கார் மோதி விபத்து. மகனின் கண்ணெதிரே தாய் உயிரிழந்த பரிதாபம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னையில் ஆள் மாறாட்டம் செய்து போலி ஆவணங்கள் மூலம் ₹2 கோடி மதிப்பிலான நில மோசடி. மேலும் 2 பேரை கைது செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழப்பு. சென்னை பல்லாவரம் வாரச்சந்தையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு. குழந்தைகளின் தின்பண்டங்கள் மூட்டை மூட்டையாக பறிமுதல். சென்னை புரசைவாக்கத்தில் பைக்கை திருடியதாக புகார். 17 வயது சிறுவனுக்கு தர்ம அடி தந்து போலீசாரிடம் ஒப்படைத்த பொதுமக்கள்.
ராணிப்பேட்டையில் 192 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். முக்கிய ஏரிகளில் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ கூடாது என எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கம்பேட்டையில் வீடுகளுக்குள் புகுந்த காட்டாற்று வெள்ளம். உணவுப் பொருட்கள் மூழ்கி சேதமடைந்ததால் மக்கள் கடும் அவதி. மதுரையிலிருந்து துபாய் செல்ல ஒரே ஒரு பயணி இருந்த நிலை. ஸ்பைஸ் ஜெட் விமானத்தை ரத்து செய்தது நிர்வாகம். வேலூர் மாவட்டம் சித்தாத்தூரில் கால்வாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ளம். கயிறு கட்டி வெள்ளத்தை கடந்து சென்ற பொதுமக்கள். ஆந்திர மாநிலம் கர்னூலில் தனியார் ஆம்னி பேருந்து தீப்பிடித்த விபத்தில் 25 பேர் பலி. குடியரசுத் தலைவர், பிரதமர், ஆந்திர முதலமைச்சர் உள்ளிட்டோர் இரங்கல். நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய். புதிய நீதிபதியை பரிந்துரை செய்ய மத்திய அரசு தீவிரம். கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையோரம் நடந்து சென்றவர் மீது மோதிய இருசக்கர வாகனம். மோதிவிட்டு நிற்காமல் சென்ற இளைஞர்களின் CCTV காட்சிகள் வெளியீடு. கேரள மாநிலம் மூணாறு மறையூரில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஜீப் ஓட்டுநர்கள் இடையே மோதல். 12 பேர் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் காவல் நிலையம் முன்பு வைத்து ரவுடி ஜாக்பால் ஓட விரட்டி அரிவாள் வெட்டு. முகம் சிதைந்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கனடாவுடனான அனைத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. திருச்செந்தூர் முருகன் திருக்கோயிலில் இயக்குனரும் நடிகருமான RJ பாலாஜி சுவாமி தரிசனம். மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வெற்றி பெற வாழ்த்துவதாக பேட்டி. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் மகளிர், ஆடவர் அணிகள் தங்கப்பதக்கம் வென்ற அசத்தல். மகளிர் அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு குவியும் பாராட்டுகள்.